நம்ம பார்த்துட்ருக்க இந்த பிளான்ட் நேம் கூப்பியாம்பாங்க. இதுக்கு அதர் நேம்ஸ் கூட இருக்குது. மெக்சிகன் ஹெதர் இல்லை ஃபால்ஸ் ஹெதர்னு சொல்லுவாங்க. இது ஒரு புதர் செடி தாங்க. இதோட மேக்ஸிமம் ஹைட்டே பார்த்திங்கன்னா 60 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இதில் வந்து லாவெண்டர், பர்பிள் இல்லை ஒயிட் கலரில் குட்டி குட்டியாக பூ பூக்குங்க. இது ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதை நீங்கள் பாட்டில் வச்சு வளர்க்கலாம், இல்லை தரையில் கூட வச்சு வளர்க்கலாம். இதுக்கு கண்டிப்பாக சன்லைட் தேவைப்படுங்க. இது அவுட்டோர் பிளான்ட்டு தான். நல்லா புஷ்ஷியாக வரக்கூடிய ஒரு ஸ்ரப் வெரைட்டி தான் இது, புதர் செடி. இதை வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க. அடுத்ததான் நம்ம காஷ்மீர் ரோஸை பற்றி பார்ப்போம். காஷ்மீர் ரோஸ் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் ரெட் கலரில், ரெட்டு இல்லை பிங்க் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரில் இருக்கும். நம்ம ட்ராபிக்கல் ஏரியாவிலுமே நல்லா வளரக்கூடிய ஒரு ரோஜாங்க இந்த வெரைட்டி. நாம் பார்த்துட்ருக்க இந்த செடி பேர் தாங்க யூஃபோர்பியா. இது ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட்டு. இது பார்த்திங்கன்னா ரெட் கலரு, பிங்க் கலரு, சாண்டில் கலரில் இதில் வந்து பூ பூக்கக்கூடிய ஒரு கள்ளி வகை தாங்க இது. இதோட மெயின்டெனன்ஸ்னு பார்க்கும்போது தண்ணி வந்து ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தாங்க ஊற்றணும். நிறையா ஊற்றிட்டே இருந்திங்கன்னா அழுவிடும் செடி. ஸோ இது வந்து ஒரு கள்ளி வகை மாதிரி தான். இது வந்து சாயில் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் இதுக்கு தண்ணி நம்ம கொடுக்கணும். என்னோடய ஃபேவரட்டான ஒரு இன்டோர் பிளான்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா அது ஸ்னேக் பிளான்ட்டு தாங்க. இது வளர்க்குறது ரொம்பவே ஈஸிங்க. இதை வந்து இன்டோர்லேயும் வச்சுக்கலாம், அவுட்டோர்லேயும் வச்சுக்கலாம். இது ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு நல்ல வெரைட்டி தாங்க இது பார்த்திங்கன்னா டார்க் வெரைட்டி. இது சின்னதாக தான் இருக்கும். இது பக்கத்துலேருந்து சைடு ஷூட்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த குட்டி செடி வருங்க. அதை கூட நம்ம செப்பரேட் பாட்டில் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சு தனியாக வளர்க்கலாம். இந்த பிளான்ட்டை பற்றி தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. இது தாங்க வெத்தலை செடி. ஒரு சேயிங் கூட இருக்குது, வெத்தலை பக்கம் வச்சு அழைக்கணுமான்ட்டு. இது அவ்வளோ ஒரு தமிழ் கலாச்சாரத்தில் அவ்வளோ ஒரு முக்கியமான செடிங்க இது ஒரு கொடி வகைந்தாங்க. இது ஏறுறதுக்கு மட்டும் நம்ம ஏதாவது ஒரு மாஸ் போல் இந்த மாதிரி வச்சு விட்டிங்கன்னா அழகாக ஏறிடும். இது ஒரு ஷேடடான ஏரியாவில் தான் வச்சு வளர்க்கணும். கொஞ்சம் நிழல் தேவைப்படும் இந்த செடிக்கு. நாம் இந்த பார்த்துட்ருக்கிற இந்த செடி ஒரு குரோட்டான்ஸ் வெரைட்டிங்க. இந்த பேர் வந்து பெட்ரா குரோட்டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரே செடியில் மல்டி கலர் இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து க்ரீன் வித் எல்லோவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட்டு மிக்ஸ் ஆகும். அப்போ நல்ல டார்க்காக இருக்கும். சில வெரைட்டி வந்து எல்லோவும் க்ரீனும் மட்டும் இருக்கும். இதுக்கு ஒரு 4 to 5 hours வெயிலில் வைக்கணும். அப்புறம் மற்றபடி நிழலில் இருந்தால் போதுங்க. ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட் தாங்க இது. குரோட்டான்ஸில் நிறைய வெரைட்டி கூட இருக்குங்க. இந்த ஸ்பெசிஃபிக்காக இது பேர் பெட்ரா குரோட்டான். நாம் பார்த்துட்ருக்கிற இந்த பிளான்ட்டு வந்து தூஜாங்க. இந்த பிளான்ட்டு பார்த்திங்கன்னா நேச்சராகவே ஒரு கோன் சைஸில் வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டுங்க. இதை பார்ட்ரு செடியாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை லேண்ட்ஸ்கேப்பில் யூஸ் பண்ணலாம். இது நல்லா வளர்ந்த பிறகு நம்ம வந்து நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பாக நம்ம கட் பண்ணி வளர்க்கலாங்க. இந்த பிளான்ட்டு பார்த்திங்கன்னா இதோட லீவ்ஸை வந்து மாலையிலலாம் கூட கட்டி நான் பார்த்துருக்கேங்க. இது ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட். இதுவும் சன்லைட்டு தேவைப்படும். இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. பார்ஷியல் ஷேடட் ஏரியாவில் வச்சு தண்ணி காய விட்டுடுவாங்க, அவ்வளோதாங்க. இது நல்லா வளரக்கூடிய செடிங்க. நம்ம பார்த்துட்ருக்க இந்த பிளான்ட் நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா ட்ராட்ஸ்கேண்டியா. இதில் நிறைய வெரைட்டி இருக்குங்க. இந்த லீவ்ஸோட அடி பக்கத்தில் பார்த்திங்கன்னா பர்பிள் கலராக இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள், ஒயிட்டு, க்ரீனு எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலருங்க. இது தரையிலையும் வச்சு வளர்க்கலாம், ஹேங்கிங் பாட்டில் கூட வச்சு நம்ம அழகாக வச்சு வளர்க்கலாங்க. இது ப்ரொபகேஷன் பார்க்கும்போது ரொம்ப ஈஸிங்க. நம்ம வந்து ஒரு செடி வச்சாலே அது பக்கத்துலேருந்து நிறைய ஷூட்ஸ் வருங்க.